தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே நாலாற்றின் புதூர் கரியம்மாள் அழகர் கோவில் கும்பாபிஷேக விழாவின் போது புனித நீர் தெளிக்க பயன்படுத்தப்பட்ட ட்ரோன் திடீரென்று பக்தர்கள் கூட்டத்தில் விழுந்ததில் மும்மூர்த்தி மற்றும் அவரது மனைவி சாரதா ஆகியோர் காயமடைந்தனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ரங்கசாமி. வணக்கம், என்ன நடந்தது? வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள நாலாற்றிமுத்தூரில் உள்ள ஸ்ரீதேவி பூமாதேவி சமேத ஸ்ரீ கரியம்மாள் அழகர் திருக்கோயில் கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டு திருப்பணிகள் நிறைவடைந்த நிலையில் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து யாகசாலையிலிருந்து புனித கலச நீர் அடங்கிய கலசங்கள் மேலே கொண்டு வரப்பட்டு ஸ்ரீதேவி பூமாதேவி கரியம்மாள் சுவாமி விமான கோபுர கலசங்களுக்கு புனித நீர் மற்றும் பதிவர தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு புனித நீர் தெளிப்பதற்காக ட்ரெயின் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அவ்வாறு புனித நீர் தெளிக்கும் போது ட்ரெயின் திடீரென பக்தர் தலையில் விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் ட்ரெயின் விழுந்ததில் தேனி மாவட்டம் காமராஜர் பகுதியை சேர்ந்த மும்மூர்த்தி மற்றும் அவரது மனைவி சாரதா இருவரும் காயமடைந்தனர். இருவரையும் போலீசார் மீட்டு கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதற்கிடையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 2 பேரையும் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜ் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். விவரங்களுக்கு நன்றி ரங்கசாமி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.